السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 2 நோன்புகள், 3வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஏறத்தாழ 3.25 ஜுஸு குர்ஆனினுடைய தர்த்தீபின்படி சூரா ஆல் இம்ரான் முழுமையாக இன்றோடு முடிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய விஷயங்களை, செய்திகளை சொன்னாலும் குறிப்பாக 9வது ரக்காயத்தில் ஓதப்பட்ட ஒரு ஆயத், 4வது ஜுஸுவினுடைய 2வது பக்கத்தில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், இறையச்சத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் முஃமின்களாக, முஸ்லிம்களாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தில் இறையச்சத்தை குறித்து, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த ஆயத்துல ஒரு வார்த்தை இத்தகு, பயப்படுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், இறையச்சத்தை ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு. குர்ஆன்ல சுமார் 84 இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பதிவு செய்கிறார் இத்தகு அப்படிங்கிற வார்த்தையை. இத்தகுல்லாஹ், அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சேர்த்து குர்ஆன்ல 54 இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பதிவு செய்கிறார். இங்க நாம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை ஒரு தடவை சொன்னாலே அதனுடைய பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ஒரு தடவை கட்டளை இட்டுட்டாலே, அல்லாஹ் ஒரு தடவை சொன்னாலே நிச்சயமாக நாம அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனவே நாம அமல் செய்வதற்கும் தக்குவா, இன்னைக்கு நம்ம நிறைய அமல் செய்யறோம் அப்படின்னா அமல் செய்வதற்கு தக்குவா, இறையச்சம் தேவை. நாம பாவம் செய்யும் போது அந்த பாவத்திலிருந்து நம்ம விட்டு விலகணும் அப்படின்னா அதுக்கும் இறையச்சம் தேவை. எனவே தக்குவா இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், அல்லாஹ்வின் மீது பயம் இல்லாமல் நாம எந்த அமலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அதுல முழுமையான இன்பத்தை அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த உலகத்துல மாறி மாறி வரக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய நேரத்துல நமக்கு பொறுமையோட இறையச்சம் எது வந்தாலும் அல்லாஹ் நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக அல்லாஹ்விடத்துல ஒப்படைத்து விட்டு நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நாம இறையச்சத்தோடு நாம செயல்பட்டால் அந்த இறையச்சம் அப்படிங்கிற அந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நம்மளுடைய நாவு, நம்முடைய இதயம், நம்மளுடைய உள்ளம், எனவே இந்த நாவு என்ன வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் பேசும், எதை வேணாலும் பேசும். இந்த நாவுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற தன்மை கிடையாதானால் உள்ளம் என்பது அப்படி அல்ல. உள்ளம் உண்மையை மட்டும்தான் ஏற்றுக்கும். ஆனால் நாம செய்யற செயல், நாவில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எது சரி எது நல்லது அப்படிங்கிற விஷயம் உள்ளத்துக்கு தெரியும். அதுதான்
குற்றமுள்ள மனம் குறுகுறுக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ எதை கேட்டு முடிவெடுத்தாலும் முதல்ல இஸ்தஃப்தி கல்பக், உன்னுடைய உள்ளத்திட்ட நீ முதல்ல பர்மிஷன் கேளு. நீ உள்ளத்திட்ட உன்னுடைய உள்ளத்திட்ட உன்னுடைய இதயத்திட்ட நீ பேசு, உள்ளத்திடம் நீ பர்மிஷன் கேள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், எனவே எந்த அமல்களை செய்தாலுமே நம்ம சர்வ சாதாரணமாக நாவினால நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசுறோம். எனவே அல்லாஹ்வின் மீது உண்டான இறையச்சம், அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் இருக்குமேயானால் நாம எந்த விஷயங்களையும் நம்ம பேசுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் எனவே முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து அந்த இறையச்சம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். அதனாலதான் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்தார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சபையில ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கீல யா ரசூலல்லாஹ் வ கைஃப நுஜத்திது ஈமானனா, அல்லாஹ்வின் தூதரே ஈமானை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு மின் கவுல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீ அதிகமாக சொல்லுங்க. நீங்க அதிகமாக சொன்னா உங்களுடைய ஈமான் பலமாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்துல வாழும் காலம் எல்லாம் நாம அமல் நாம தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், அமல் செஞ்சுட்டோம் அப்படின்னு கடந்து போகாம நான் இந்த அமல் நான் தொழுதேன், நோன்பு வச்சேன், குர்ஆன் ஓதனேன், தஸ்பீஹ் செஞ்சேன், இவைகளையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, எனவே அல்லாஹ் கபூல் செய்தானா? ஒரு அமலை செய்யும் போது நம்ம அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தோட நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக, முழுமையாக அல்லாஹ்வுக்கு பயந்து, முழுமையாக அல்லாஹ் பரிபூர்ணமாக அமல் செய்யும் போது அல்லாஹ்வினுடைய ரிலாவை, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை நிச்சயமாக அடைய முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. நாம் இப்போது தொழுத இனிமேல் அமல் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்திலிருந்து கபூல் செய்வானாக. ربنا اتمم لنا نورنا اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل